சுயம் பிரகாச மூர்த்தி விஸ்வநாதர். விஸ்வநாதருடைய அருளுக்கு 2 எடுத்துக்காட்டு இப்ப சொல்ல போறேன். ஒண்ணு, ரொம்ப காலமா விஸ்வநாதர் ஒரு சந்துக்குள்ள இருந்தார். ராஜா ரஞ்சித் சிங்னு ஒருத்தன் என்ன ஒரு 4 டன்னோ 5 டன்னோ தங்கம், கோபுரத்துக்கு பூரா தங்கம் மூலம் தங்கத்தினால ஓடுபட்டான் ராஜா ரஞ்சித் சிங். பல பேர் கும்பிட்டாங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார். காசி விஸ்வநாதர் கோயில் தங்கத்தை பூரா எடுத்தாச்சு, போச்சு. சிவலிங்கத்தை தூக்கி கங்கையில போட்டாச்சு. அற்புதமான சிவலிங்கம். தொட்டு தடவலாம். நான் தொட்டு இருக்கேன், தொட்டு பூஜை பண்ணலாம். இப்ப முடியல. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வர்றாங்க. தடையா இருக்கு, போக முடியல உள்ள. அப்ப போகலாம். மத்தியானம் 1 மணிக்கு போனா விஸ்வநாதரோட 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு காலம். இந்த 2004 அகல்யாபாயின்னு ஒரு ராணி, ராஜஸ்தான், வந்து பார்க்கிறா. சிவலிங்கத்தை காணோம். காசி கோயில் பூட்டி கிடக்கு. என்ன, விஸ்வநாதர் இல்லாத காசியா? மீனாட்சி இல்லாத மதுரையா? காமாட்சி இல்லாத காஞ்சிபுரமா? கண்ணீர் கொட்டுது. பெருமானை எங்க இருக்கிற தெரியல. சிவலிங்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். மகாராணி அகல்யாபாய் பாராட்டணும் அவளை. உண்ணாவிரதம். உடம்பு ஒண்ணுமில்லாம போச்சு, மூச்சு தான் ஓடு. கடவுள் காட்சி கொடுக்கிறார். கங்கைக்கு வா. கங்கையில இறங்குறா, குளிக்கிறா. கையில சிவலிங்கம் தட்டுப்பட்டு. கடவுள் கொடுத்தா தானம்மா வரும். காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டார் காலை. சிவலிங்கத்தை எடுத்துட்டான். கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணணும். கோயில்ல நடுவுல தானே சாமி வைப்பாங்க. நடுவுல வச்சாச்சு. எல்லாரும் சிவலிங்கத்தை கும்பிட்டாங்க. அங்க உள்ள ஒரு ஆளு, இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். நம்ம ஊர்ல இப்படி ஆளுங்க ரொம்ப பேர் இருக்கேன். அவன் பண்ண மாட்டான், பண்றவனை குறை சொல்லுவேன். அது அப்படி ஒரு ஜென்மம். இது டூப்ளிகேட்டுங்கிறான். 4 பேர் அவனுக்கு ஆமான்னு ஜால்ரா தட்டுறான். என்ன பண்றது? ஒரு பெரியவர் 90 வயசு. கொஞ்ச நாளைக்கு இது இருக்கட்டும், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் யோசிப்போம். ரொம்ப படித்தவர். ஒரு சிவராத்திரி எல்லாரும் சிவலிங்கத்தை கும்பிட்டாங்க. ராத்திரி முடிஞ்சது. மறுநாளைக்கு கோயில சாத்தி விட்டாங்க. அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா சிவலிங்கம் நடுவுல இல்லை, வடகிழக்கு மூலையில போய் இருக்கு. வடகிழக்கு மூலை, வடக்கும் கிழக்கும் சேர்ற மூலை. நம்ம வீட்டுல பூஜை அறை வடகிழக்கு மூலையில தான் வைக்கணும். பள்ளம் தோண்டி தண்ணி இருக்கணும். வடகிழக்கு மூலை தண்ணீருக்குரிய. வடகிழக்கு மூலையில பாத்ரூம் லெட்ரின் கட்டப்படாது. சாஸ்திரம். வடகிழக்கு மூலை பூஜை அறை இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும். ஈசான்யம்